சில சமய நோயினால் உன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு கை செயலற்று, கால் செயலற்று, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, இந்த மாதிரி உன்னுடைய சரீரத்தில் உறுப்பு பாதிக்கப்பட்டு நோயினால் கட்டுண்டு வந்திருக்கலாம். உன்னுடைய சரீரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இருக்கலாம். இயேசு இன்னைக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு மந்திரவாதம், ஒரு பில்லிசூனியம், அசுத்தாவின் பாதிப்பில் விடுதலை வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஒருவேளை கடன் பிரச்சனை, அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, வறுமையில் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், அந்த வறுமையிலிருந்து வெளியே வர முடியல, ஒரு விடுதலை வேண்டும், ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லது நிந்தை, அவமானம், குழந்தை இல்லை என்கிற நிந்தை, உங்களுக்கு கை கால்கள் செயலிழந்திருக்கலாம், உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் செய்தால் சரியாயிடும் அப்படின்னு மோகர்சி லாசரஸ் சொல்கிறார். சிலர் பேருக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ஜெபம் செய்தால் அதெல்லாம் சரியாயிடும். இப்படி இந்த வியாதிகளுக்கெல்லாம் காரணம் சொல்கிறார் பாருங்க. நம்ம வியாதி வர்றதுக்கு யார் காரணம்? மற்ற ஏதாவது பில்லி சூனியம் வச்சுருப்பான், அதனால் நமக்கு பாதிப்பு நம்முடைய உறுப்புகள் செயலிழந்து போச்சா. இப்படி அடுத்தவரு மேலே பழி போகிறது தான் மோகன்சி லாசரஸோட வேலை. நம்முடைய வியாதிக்கு, நம்முடைய வறுமைக்கு யார் காரணம்? நாம தான் காரணம், மற்றவர்கள் கிடையாது. யாரு? மற்றவர்களுக்கு. நம்முடைய வளர்ச்சி இல்லாத இருக்குன்னா அதுக்கு நாம தான் காரணம். நாம் செயல்படலை, சரியாக சிந்திக்கலை. இப்படி இருக்கிறதுனால தான் நம்முடைய வளர்ச்சி இன்னைக்கு குன்றி போயிருக்கு. அதுக்கெல்லாம் இவர் பேச மாட்டார். நமக்கும் அந்த சோம்பேறித்தனம், அலட்சியத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசுவார். நீங்கள் ஜெபம் பண்ணால் அதெல்லாம் சரியாயிடும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம், சாதாரணமாக கூட ஜெபம் பண்ணக்கூடாது, சோத்திரத்தோட ஜெபம் பண்ணோம், அப்போ அதெல்லாம் சரியாயிடும். நாம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்ல மாட்டார். யாரு? மோகன்சி லாசரஸ் அவர்கள். நாம இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நம்ம உடலுக்கு என்ன செய்யணும், நம்ம முன்னேற்றமான ஒரு வழியில் போனோம்னா அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அது பற்றிலாம் பேச மாட்டார். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு சூனியம் வச்சுருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இங்கே மனிதனுடைய சோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தால் தான் வியாதி வருது. அதை இவர் ஒத்துக்க மாட்டார். இது சாத்தானால் வந்தது அப்படின்றது தான் இவருடைய ஒரு கான்செப்டே. அதுதான், சாத்தானுக்கு ஒரு உருவம் கொடுப்பாரு, கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுப்பாரு, சாத்தா மேலே இதெல்லாம் எடுத்து போடுவார். இந்த நம்முடைய உள்ளுறுப்புகளை நாம் சரியாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. நம்முடைய எல்லா உறுப்புகளும் சரியான விதத்தில் இயங்கணும், ஒன்றும் தடைபடக்கூடாது. அது நம்முடைய உடலுக்கு தேவையான ரத்தம் இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், அந்த உழைக்கணும், ஓய்வு கொடுக்கணும், பராமரிக்கணும். இதெல்லாம் எப்படிங்க வரும்? ஓடி 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 நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுட்டு சாமி கடவுள்னு கோயிலுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டா நம்ம சரீரம் சரியாயிடுமா? 4 மாவட்டத்தில் மோகன்சி லாசரஸ் பண்ணுற பிரசங்கத்தை கூடாரத்தில் உட்காந்து ஓடி ஓடி பிரசங்கம் கேட்ட நம்ம உறுப்பு நல்லா செயலிழந்துருமா? செயலிழக்காத அது செயல்பட்டுருமா? நம்முடைய சரீரத்துக்கு ஓய்வுன்னு ஒன்று இருக்குது, தேவை. அதெல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் புரியுறது கிடையாது. கடவுள்லாம் எல்லாத்தையும் மறந்துடுறது. மோகன்சி லாசரஸ்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் பின்னால் ஓடுறது. அவர் மீட்டிங் வச்சிட்டாரு மோகன்சி லாசரஸ், இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு கன்வென்ஷனு, இன்னைக்கு கூடார பண்டிகை, இப்படியெல்லாம் அவர் மக்களை அலங்கழிக்கிறார். தாறுமாறா பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. இந்த வருஷம் ஒன்று பேசுவார், அடுத்த வருஷம் ஒன்று பேசுவார். இதை வச்சு எல்லாரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ குழந்தையின்மையை பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஒரு ஜோப் பண்ணா, சோத்திரத்தோடு கூடி ஜோப் பண்ணா குழந்தை கிடைச்சிடும் அப்படின்றார். இவருக்கு ஏன் கிடைக்கல குழந்தை? இவருக்கு ஏன் கிடைக்கல? இவர் ஸ்தோத்திரம் பண்ணலையா, ஜோபம் பண்ணலையா? கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு குழந்தையின்மையாக போச்சு. ஏன்? இந்த ஆன்மீகம் தான் காரணம், வேற யாருன்னு காரணம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் எல்லாமே குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா 10-12 பெற்றாங்க. இன்னைக்கு ஒன்று பிறகுறது ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட இன்னைக்கு அபூர்வமாகுது. ஐயோ, ஒரு குழந்தை பெற்றுட்டா போதுமே அப்படின்ற மாதிரி போகுது.
அந்த காலத்தில் 10, 12, 15, 20 எவ்வளோ குழந்தைங்க இருந்து பெற்றெடுத்தாங்க, வளர்த்தாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை நம்ம பெற்றெடுத்து வளர்க்க முடியல. அது பிறக்கவும் மாட்டேங்குது. அது பிறந்தா அதை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமாகுது. இதை பற்றிலாம் மோகன் சிலாசஸ் அவர்களுக்கு தெரியாது. இதை பற்றி நினைக்கவே மாட்டார். அவருக்கு என்ன, அவருக்கு குழந்தை இருந்தால் தானே அதை வளர்ப்பார், அதை பராமரிப்பார், அதுக்கு எவ்வளோ வேலை செய்வார். அந்த வேலை இவருக்கு கிடையாது. அதனால் ஓடிவாங்க 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 அப்படின்னு மக்களுடைய மைண்டை வந்து வாஷ் பண்ணுறாரு. மைண்ட் வாஷ். வேற ஒரு வேலை இவர் செய்யலை. இவரால் என்ன நடக்குது? இவரால் நஷ்டப்பட்டவங்க தான் அதிகம். இவரால் வியாதியில் அகப்பட்டவங்க தான் அதிகம். இவரால் இந்த உலகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டது தான் அதிகம். யாரால? மோகன் சிலாசஸ் அவர்களால். புயல் வருதுன்னுவார், மழை வருதுன்னுவார், வெள்ளம் வருதுன்னுவார், அழிவு வருதுன்னுவார், இப்படியெல்லாம் ஆட்சி மாற்றம் வருதுன்னுவார். இப்படியெல்லாம் இன்றைக்கி குழப்பவாதி. இவர் ஒரு குழப்பவாதி. யார்? மோகன் சிலாசஸ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு குழப்பவாதி. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற ஒரு குழப்பவாதி இந்த மோகன் சிலாசஸ் அவர்கள். நான் 3 வருஷமாக வீடியோ போட்டுக்கிறேன். எந்த ஒரு கருத்தையும் நான் பின்வாங்கினது கிடையாது. ஒரே கருத்து கடைசி ஆரம்பம் முதல் முடிவு வரை 3 வருஷமாக இதே தான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா இதுதான் இந்த உலகத்தில் நிஜம். நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான். நம்ம சரியாக சரீரத்தை பார்த்துக்கினா தான். ஓடி ஓடி அலைச்சலாகி அப்புறம் பராமரிப்பு இல்லாத விட்டுட்டா அது மோசமாக போகுது. இந்த வேலைகளை நம்ம திட்டம் செய்யணும். எந்த வேலை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றது கர்த்தர் இதுதான் எதிர்பார்க்குறாரு. கடவுளான்றது அவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் செய்யாத சரீர பராமரிப்பு, பாதுகாப்பு, உழைப்பு, ஓய்வு இதெல்லாம் நம்ம சரீரத்துக்கு கிடைக்காது. அங்கே போய் கட்டடத்தில் ஐயோ அம்மா ஆண்டவரே இயேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல அவருக்கு பிரியமில்லை. கர்த்தருக்கு அருவருப்பான விஷயம் தான் நம்ம செய்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு அருவருப்பான விஷயம் தேவையில்லைன்ற சொல்கிறத நம்ம தீவிரமாக செய்யணும். கடவுள் பேரை வச்சு, இயேசு பேரை வச்சு, பைபிள் பேரை வச்சு, கிறிஸ்துவோட பேரை வச்சு. அதனால தான் இன்னைக்கு நம்ம பின்பாற்றத்தில் போய்கிறோம். பேக் சைடு வளர்ச்சி இல்லை, முன்னோக்கி போக முடியல நம்மளால. எனவே நாம் சரியான நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து செழிப்போடு வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.